பாருங்க காரை இப்ப புதுசா ரிவீல் பண்றோம். வடிவமைப்பு நல்லா இருக்கு. ஓகே. எனக்கு என்னமோ இந்த மேக்னைட்ல தான் ஏதோ ஒரு கண்ணா இருக்கு தெரியுமா, அவ்வளவு அழகா இருக்கு இந்த கார். அது போக இதுல அலாய் வீல்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்டா வருது, ரிவர்ஸ் கேமராவும் ஸ்டாண்டர்டா வருது. 120 மைல்ஸ் கெபாசிட்டி வர பூட் ஸ்பேஸ் வந்து வணக்கம். இந்த காணொலி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல நிசான் கம்பெனி புதுசாக 2 காரை இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்கணும். அதுவும் யாழ்ப்பாணம் காகல்ஸுக்கு ஒண்ணுக்கு அதான் உங்களுக்கு காணொலியாக தருவோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறேன். என்னென்னா கார் எடுக்கிறது அப்படின்னு சொன்னது பல பேருடைய கனவாக இருக்கும். அதுக்குமே அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அழகான கார் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னது சரியான கஷ்டமா இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அழகான காரும் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான காரும் இங்க இருக்குது. என்ன மாதிரியான மாடல்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இந்த கார்ல இருக்கு அப்படின்னு சொல்லி முழு விவரம் இந்த காணொலி இருக்குது. முழுமையா பாருங்க வாங்க. New product launch event. It's not just a product. பாருங்க காரை இப்ப புதுசா ரிவீல் பண்றோம். பாருங்க எவ்வளவு அழகான காருன்னு. வாவ், இன்னும் அழகா இருக்கு பாருங்க. ஹாய் அக்கா. வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? நான் சிந்து. சிந்து. ஓகே. இன்னைக்கு நிசான் கம்பெனியால புதுசா கார் எல்லாம் லான்ச் பண்ணிருக்கோம். என்ன விஷயமா சம்பந்தமா கொஞ்சம் சொல்றீங்களா? இன்னைக்கு வந்து இவ்விடத்துல நாங்க நிக்கிறது காரணம் வந்து யாழ்ப்பாணத்துல வந்து 2 ஸ்பெஷல் கார் வந்து புது மாடல்ஸ்ல இறக்கி இருக்கோம். சோ ரெண்டுக்குமே டிஃபரெண்ட் இருக்கு, 2 பிரைஸ் இருக்கு. அது 89 வந்து 29. சோ எல்லாரும் எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். 89 எனக்குள்ள 79 லட்சம் 89 அந்த பிரைஸ் எடுத்துக்கொள்ளலாம். நீங்க ரெடி காசு கட்டியும் எடுக்கலாம், அதுக்கான வாய்ப்பும் இருக்கு. லீஸ்லயும் எடுக்கக்கூடிய மாதிரி லீஸ்லயும் எடுக்கலாம். ஓகே ஓகே, நன்றி. நாங்க மிச்ச விஷயத்த இங்க வந்திருக்கக்கூடிய அந்த கொம்பனிக்காருடைய கதைச்சு உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றேன். நன்றி அக்கா. ஹாய் சார், வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் ராம் கோமதிநாயகம். ஓகே, நீங்க நிசான் கம்பெனில என்னவா இருக்கிறீங்க? நான் நிசான் கம்பெனி ஹெட் ஆஃப் நெட்வொர்க்கா இருக்கிறேன். ஓகே, பெரிய ஒரு ஆளோட தான் கதைக்கிறேன் இப்ப நாங்க. நீங்க சொல்லுங்க சார், என்னத்துக்காக யாழ்ப்பாணத்துல நீங்க லான்ச் பண்ணிருக்கீங்க? நிறைய இடம் இருக்குது, எதுக்காக யாழ்ப்பாணத்தை சூஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ வெரி மச் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நாங்கள் உண்மையிலே நேற்று நிசான் கிரவைட் புதிய வாகனத்தை லான்ச் பண்ண இலங்கையில் ஹில்டன் கலாம்போல. அதோட நாங்கள் இலங்கையில் 3 இம்பார்ட்டன்ட் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் அண்ட் கன்சிடர் பண்ணுற யாழ்ப்பாணம், மற்றது கால், மற்றது குருநாகலை. நாங்கள் ஒரே நேரத்தில் 3 வெஹிக்கிளையும் அன்வேல் பண்ண தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். அப்போ இன்னைக்கு இந்த கிரவைட் சொல்கிற வாகனத்தில் 2 வேரியன்ட் இருக்குது. நான் இப்போ நிற்கிறது வந்து 86 லட்சத்துக்குள்ள வாகனம், அந்த பக்கத்துல இருக்கிறது வந்து ஒரு 82 லட்சத்துக்கு உள்ள வாகனம். எல்லாருக்குமே அப்ப நல்ல பட்ஜெட்டா நல்ல ஃப்ரெண்ட்லியான ஒரு இதுல தான் நீங்க கொடுக்குறீங்க அப்படிதானே? நாங்க எல்லாத்துக்கும் நாங்க என்கரேஜ் பண்றோம், வந்து விசிட் பண்ணுங்க, இந்த வாகனத்தை 2யும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. இலங்கையில ஃபர்ஸ்ட் டைம் 7 சீட்டர் வாகனம் ஒன்று இந்த மாதிரி விலைக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதுல இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா அது ஒரு 2 மடங்கு 3 மடங்கு இருக்கிற வாகனத்துக்கு கூட அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்காது. ஸோ அது இலங்கையில் இருக்க எல்லாத்துக்கும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாகனம். நாங்க நினைக்கிறோம் அது வந்து இதுதான் ஒரு பெரிய ரெவல்யூஷன் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. தேங்க்யூ. இதுல கலர் ஏதாவது இருக்குதா? ஒயிட் கலர் மட்டும் தானா? 4 கலர் இருக்குது. லான்ச் எடிஷன்ல வந்து ஃபாரஸ்ட் கிரீன் அண்ட் ஒரு கலர் இருக்குது, மற்றது இப்ப நீங்க பாக்குற வெள்ளை கலர் இருக்குது, மற்றது சில்வர் அண்ட் கிரே. இந்த 4 கலர் தான் எங்க கிட்ட இருக்கு. ஓகே, அப்ப கட்டாயம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்க எல்லாருமே கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணத்துல இருந்தா கட்டாயம் நீங்க இங்க நிசான் கம்பெனி இதுல வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கார்கள் எல்லாமே பார்த்து கட்டாயம் வாங்கிக்கொள்ளணும். ஏன்னா 7 சீட்ல இந்த விலைக்கு எங்கேயுமே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்படித்தானே? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, நன்றி. நிறைய விஷயம் எங்களுக்கு தெரியாத விஷயம், பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்களுக்கு நிறைய விஷயம் தெரியாம இருக்கும். அது எல்லாமே நீங்க நல்ல வடிவாக நிவர்த்தி எங்களுக்கு சொன்னதுக்கு நன்றி. நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம் அண்ணா. வணக்கம். இன்னைக்கு நிசான் கம்பெனியால கொண்டு வந்து ஒரு புதுசான ஒரு கார் ஒன்று லான்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னண்டா இதுல வந்து 1000 cc ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிரவைட் லான்ச் வந்து நேற்று தான் நடந்தது. என்னன்னா மெயின்லி நம்ம வந்து ஜெஃப்னாக்கான 70 சீட்டர் ஃபேமிலி வெஹிக்கிளா இருக்கிறதால கூடுதலாக ஃபேமிலி வெஹிக்கிள் இன்ட்ரெஸ்ட் பண்ணாக்க ஃபேமிலி ஆக்களுக்காக தான் இது மெயின் இந்த வெஹிக்கிள் வந்திருக்கு. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா இது வந்து கிரவைட் டெக்னா
டெக்னாங்கிறதுல வந்து ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிஆர்எல் லைட், அதாவது டே டைம் ரன்னிங் லைட், எல்இடி கிறிஸ்டல் லைட், மற்றபடி ஃபாக் லைட், ஃப்ரண்ட் சென்சர் எல்லாமே வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வீல் சைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து 14 இன்ச் வீல் சைஸ் வருது. வீல்ஸ் ஓகே சைஸஸ் 14 வருது. ஆனால் புஷ் ஸ்டார்ட் தான் இந்த வெஹிக்கல் வருது. மற்றபடி ரிவர்ஸ் கேமோட டுவல் மல்டி ஃபங்க்ஷன். டிஸ்பிளே எடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்டர் தான் வரும். இதை ஜியோ பாக்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ மேனுவல், அதாவது ஈஸி ஷிஃப்ட்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஆட்டோ ஓடவும் முடியும், மேனுவலாகவும் டிரைவ் பண்ண முடியும். இதில் வந்து ஸ்பெஷலி வந்து ஒரு பேஜ் கலர் டேஷ்போர்ட் ஒன்று வருது. அதுக்கு ஏற்ற மாதிரி லெதர் இன்க்ளூடிங் ஆகுன ஃபேப்ரிக் ஷீட் ஒன்று வருது. மற்றபடி பின்னாடி பார்த்தீங்கன்னா இது டேல் லைட்டுங்கள் வந்து எல்இடி கிறிஸ்டல் லைட் மாதிரி தான் வருது. எல்இடி லைட் தான் வருது. மற்றபடி கிராவைட்ங்கிற பேட்ச் வந்திருக்கு. ஈஸி ஷிஃப்ட்ல ஆட்டோ மேனுவல்ங்கிற டிரான்ஸ்மிஷனுக்கான ஈஸி ஷிஃப்ட் வருது. மற்றபடி வுட் எடுத்து பார்த்தீங்கன்னா ரூஃப் ரெயிலிங், அதாவது நமக்கு வந்து ஒரு 7 பேர் போக்குள்ள இங்கே லக்கேஜ் போட முடியாட்டி எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் கொடுக்கறதுக்கு நமக்கு 100,000 ஒரு இது இருக்கு. அதை நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்குரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. மற்றபடி இந்த வாகனத்தில் இந்த டிசைனிங் வந்து பின்னாடி போகிற ஆட்களுக்கு இந்த டிசைனோட இங்கே வந்து ஸ்பேஸ் வந்து கூடுதலா இருக்கு. அதுதான் பிரச்சனையா இருக்குமே கூடுதலா. என்னடா பின்னுக்கு இருக்கும்போது அந்த வாகனம் முற்ற மாதிரி இருக்கும். ஆனா இங்க அந்த ஒரு பிரச்சனை இல்லை. என்னடா இது கொஞ்சம் பெரிய அளவுல உயரமா இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி 7 சீட்டர் யூஸ் பண்ண முடியும். யாரும் 7 சீட் போடலாமா இதுல? கட்டாயம் இதுல 7 பேர் போகலாம். நார்மலி வந்து வித் டிரைவரோட 7 சீட் நம்ம போடலாம். யாரும் போகாட்டி இந்த ஷீட்ங்கிறத ஹோல்ட் பண்ணலாம். அதாவது நம்ம இந்த ஃபோல்ட் பண்ணிட்டு பூட் கெப்பாசிட்டி, அதாவது நார்மலா எடுத்தா சின்ன பூட் கெப்பாசிட்டி 120 மைஸ் கெப்பாசிட்டி வர பூட் ஸ்பேஸ் வந்து இதை நம்ம ரிமூவ் பண்ணா 320 வந்து இது வரும். இப்ப என்ன பின்னுக்கு ஒருத்தர் மில்லியனா நாங்க இதை எடுத்துட்டு நாங்க லக்கேஜ் மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு விட கூட லக்கேஜ் வந்தா நம்ம அது ரெண்டையும் ஃபோல்ட் பண்ணி அதையும் ரிமூவ் பண்ணா 620 பிளஸ் வந்து நமக்கு பூட் கெப்பாசிட்டி கிடைக்கும். பெரிய அப்படின்னா யாரும் போக. மற்றபடி ஸ்பெஷலி டுவல் ஏசி பின்னாடி போற ஆட்களுக்கு வந்து டுவல் ஏசி ஸ்பெஷலும் இருக்கு. இதான் ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா பின்னுக்கு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஏசி வரது குறைவா இருக்கும். ஆனா இங்க பார்த்தோம்னா பின்னுக்கு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஏசி கொடுத்துருக்கீங்களே. ஓகே, எங்க இருந்து வாரீங்க முதல்ல? நீங்கள் உங்க பேர் என்ன முதல்ல அதை சொல்லுங்க. பேர் எனக்கு ஜெபதாஸ். ஓகே, எங்க இருந்து வாரீங்களா ஐயா? நான் பவானியால இருந்து வரேன். ஓகே, நீங்களும் வாங்கம்மா. பவானியால இருந்து 2 பேரும் வாரீங்க. என்னத்துல வந்து நீங்கள் 3 வீல்ல வந்தனா? 3 வீல்ல வந்தீங்களா? ஓகே, உங்களுக்கு சொந்தமா வாங்க வந்தீங்களா? வாங்குறதா கணக்கு பாக்குறோம். வாங்குறதா எப்படி வாங்க? நீங்க இதுக்கு முதல்ல வெச்சுக்கிறீங்களா கார்? இல்ல எங்கட வாகனம் நிக்குது. ஓகே, என்னத்துக்காக நிஷானுக்கு வந்தீங்க நீங்க? அத சொல்லுங்க. அப்படி என்ன, நான் வந்து குறுக்காலம் வந்தாங்க. இந்த அமைப்பு நல்லா பிடிச்சது இருக்கு எங்களுக்கு. இந்த வடிவமைப்பு நல்லா இருக்கு. ஓகே, பேரும் வந்து ஜப்பான் அந்த நிசான் பேர் மாதிரி ஜாயிண்டா வருது. ஓகே, கார் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? 7 சீட் இருக்குது. காரோட அமைப்பு நல்லா இருக்குது. ஓகே, அப்ப இன்னைக்கு கட்டாயம் வாங்கிட்டு தான் போறீங்க அப்படியே? காசை கணக்கு பார்த்துட்டு பேங்க்லயும் போய் கழிச்சிட்டு அரவாசி பே பண்ணலாமா, அரவாசி பேங்க்லயும் கழிச்சு போட்டு எடுப்போம் யோசிக்கிறோம். சரி, உங்களுக்கு தானே கார் இல்ல உங்க வைஃபுக்கா? பாத்தீங்களா, நீங்க வைஃபை விட்டுட்டீங்க. பாத்தீங்களா, உங்களை விட்டுட்டாரு. நீங்க பாத்தீங்களா? சரி, இந்த கார்ல ஃபர்ஸ்ட் நீங்க கார் எடுத்ததுக்கு பிறகு யார கூட்டிட்டு போவீங்க? அத சொல்லுங்க. முதலாவது வைஃபை தான் கூட்டிட்டு போவீங்க. ஓகே, விலைக்கு ஏத்த மாதிரி கார் இருக்குதா? இருக்குதான்னு சொல்றேன். விலைக்கு ஏத்த மாதிரி இருக்கு. ஓகே, இல்ல சாமானிய ஆட்களும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சாதாரணமான ஆட்களும் ஒரு முயற்சி செய்யறதுக்கு அது போதுமானதா இருக்கு. ஏனண்டா இது 7 சீட் வேற இருக்குது. 7 சீட் இருக்குது. அப்ப இனி நீங்க யாழ்ப்பாணத்துக்கு எங்கேனாலும் கார்லாம் போவீங்க. வாழ்த்துக்கள், உண்மையா வாழ்த்துக்கள். நீங்களும் நல்லா போயிட்டு ஆடுறீங்க, ஸ்டைலா போயிட்டு ஆடுறீங்க. நன்றி ஐயா, நன்றி. இது நிஷான் கிரவைட்ல என்கனெக்டா மாடல். இதுல ஃப்ரண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எலஜன் லைட்ஸ் தான் வரும். ஃப்ரண்ட்ல எலஜன் லைட்டும் ஃப்ரண்ட் சென்சர் வருது. மற்றபடி இதுவும் 1000 AMT ஆட்டோ மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வரும். ஈஸி ஷிஃப்ட் தான் வரும். இந்த சேம் சைஸ் தான். டயர் சைஸ் வந்து 14 இன்ச். இது ஸ்டார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கீ ஸ்டார்ட் தான் வரும். இப்போ வந்து முதல் பார்த்ததை வந்து நம்ம புஷ் ஸ்டார்ட் தான் பார்த்தோம். இதில் கீ ஸ்டார்ட் வரும். மற்றபடி இதில் மீட்டர் வந்து டிஜிட்டல் மீட்டரில் அனலாக் மீட்டர் வரும். ஷீட்டை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஷீட் வந்து ஃபுல்லாக வந்து ஃபேப்ரிக் ஷீட்டாக வரும். பட் இது 7 சீட்டர் வெஹிக்கிள் தான்.
இப்ப நிசான் கம்பெனி என்னதான் புதுசா கார் எல்லாமே லான்ச் பண்ணியிருந்தாலும் எனக்கு என்னமோ இந்த மெக்னைட்ல தான் ஏதோ ஒரு கண்ணா இருக்கு தெரியுமா, அவ்வளவு அழகா இருக்கு இந்த கார். வெளியில நீங்க போகும்போது ஒரு ஆகல ஓடிட்டு போறோம்னா அவ்வளவு அழகா இருக்கு, என்ன கலர் கலர்ல இருக்குது. அதுல அந்த வீல் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு. இங்க பாருங்க, இந்த டயமண்ட்ல இருக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற மாடல் வந்து இந்த சிவிடி மாடல்னு சொல்றது. சிவிடியில் வந்து 2 மாடல் வச்சிருக்கோம். சிவிடியில் ஒரு பேசிக் ஆப்ஷன் ஒன்று வருது, அது வந்து 95 லட்சத்துக்கு வரும். இது வந்து சிவிடி டர்போன்னு சொல்றது. அதுக்கு மேலே சிவிடி டெக்னா பிளாஸ்ன்னு ஒன்று இருக்கு. அதில் வந்து என்ன வரும்னா உங்களுக்கு உள்ளுக்கு லெதரேட் சீட்ஸ் வரும். அது வந்து நல்ல அழகான ஒரு ப்ரௌன் அண்ட் ஆரஞ்ச் சீட்ஸ். அது போக உள்ளுக்கு வந்து ஒரு க்ளோயிங் நியான் லைட்ஸ் எல்லாம் வரும். மற்றது உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் சிஸ்டம் ஒன்று வரும். அது போக 360 கேமராவும் வரும். ஸோ இந்த வாகனத்தில் வந்து ஒரு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த விலையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அழகான ஒரு லுக்ஸ், ஒரு எஸ்யூவி லுக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் ஒரு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ், நல்ல பூட் ஸ்பேஸ், மற்றது ஷோல்டர் ஸ்பேஸ் அண்ட் லெக் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாகனம். அது போக இதில் அலாய் வீல்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்டாக வருது, ரிவர்ஸ் கேமராவும் ஸ்டாண்டர்டாக வருது. வாகனத்துக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. வாகனத்தை வாங்கிட்டு ஜஸ்ட் பை அண்ட் டிரைவ்னு நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் வாகனத்தை எடுத்துகிட்டு டிரைவ் பண்ண மட்டும்தான் இருக்கு. அனைத்து ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வாகனத்தில் இருக்குது. ஸோ 5000 வெஹிக்கல்ஸ், அதாவது 5000 வெஹிக்கல்ஸுக்கு மேலே விற்றுருக்கோம் இந்த மேக்னைட்டில். இதில் வேரியன்ட்ஸ் நிறையா இருக்குது, கலர்ஸ் நிறையா இருக்குது. சில இதில் வந்து இந்த மாதிரி 2 டோன் பிளாக் டாப் வரும், இல்லாட்டி ஃபுல் சிங்கிள் டோன் வரும். ஒரு 6 கலர்ஸுக்கு மேலே இருக்குது. ஸோ ப்ளீஸ் நம்ம ஷோரூமுக்கு வாங்க, இல்லாட்டி நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருப்போம் இன்றைக்கும் நாளைக்கும். ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக வந்து இந்த வாகனத்தை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்ப நான் உள்ள இருக்கக்கூடிய இந்த கார் பாத்தீங்க அப்படி சொன்னா நிசான் கம்பெனியால இப்ப புதுசா லான்ச் பண்ணிருக்கக்கூடிய கிரவைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார் தான். இந்த கார்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா ஏசி இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். கம்பெனி ஏசி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது முன்னுக்கு இருக்கக்கூடிய ஆக்களுக்கு இங்க எல்லாமே ஏசி ஃபுல்லா வரக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா பின்னுக்கு இருக்கக்கூடிய ஆக்களுக்கு ஏசி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா உண்மையா மற்ற இடங்கள்ல பார்க்க கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஆனா பின்னுக்கு இருக்கக்கூடிய ஆக்களுக்குமே தனியா செப்பரேட்டா பின்னுக்கு ஏசி எல்லாமே இருக்குது. சோ பின்னுக்கு இருக்கக்கூடிய ஆக்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸ்டேரிங் எல்லாமே பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு. இந்த நிசான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்குறீங்க. டேஷ்போர்ட் எல்லாமே பாத்துருந்தாங்க. இந்த டிஸ்பிளே பாருங்க இவ்வளவு அழகா அப்படி அந்த நேர்த்தியா இருக்கு பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு எல்லாமே. குறிப்பா இந்த இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 7 பேர் மொத்தமா போகலாம். சின்ன ஆக்கலண்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 8-9 பேர் போகக்கூடிய மாதிரி இருக்கு. எங்களை மாதிரி ஆக்கலண்டா அடைஞ்சடைஞ்சு போகும் நிறைய பேர், அப்படியும் இதுல போகக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையா இந்த காருக்குள்ள இருக்கும்போது அவ்வளோ ஒரு பெரிய ஒரு இடமா இருக்குது. இப்ப நாங்க நசிஞ்சு கொண்டோ இல்ல இது கொஞ்சம் உங்களுக்கு முட்டுற மாதிரியோ அப்படி எதுவுமே இல்லை. இதுல மட்டும் இல்ல பின்னுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே வடிவா ஃப்ரீயா இருக்கக்கூடிய மாதிரி அந்த வசதியும் அதுல இருக்குது. அதோட குறிப்பா என்னன்னா இப்ப எல்லாருமே யோசிப்பீங்க 7 சீட் இருக்கு, அப்படியே 7 பேர் போகலாம் அப்படின்னு சொன்னா இன்னொரு விஷயம் லக்கேஜ் கொண்டு போகலாமா அப்படின்னு சொன்னதா இன்னொரு கேள்வி. இதுல எல்லா விதமான லக்கேஜ் நீங்க கொண்டு போகலாம். இப்ப நீங்க போறது ஒரு 4 பேர் 3 பேர் தான் போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதை பின்னிக்கு இருக்கக்கூடிய சீட் எல்லாமே கலட்டி கூட நீங்க எடுத்து வச்சுட்டு அதுல லக்கேஜ் வச்சுட்டு போகலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா இல்ல எங்களுக்கு அந்த பேர் வர போறாங்க அப்படி சொன்னா 7 பேரும் வர போறாங்கன்னு சொன்னா நீங்க லக்கேஜ் வாகனத்துக்கு மேல வைக்கக்கூடிய அந்த செப்பரேட்டா அது கூட இருக்கு தனியா. சோ நீங்க பயப்படாம இந்த கார் எடுத்துக்கொள்ளலாம். இந்த விலைக்கு எந்த காருமே நீங்க எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிதான் நான் நினைக்கிறேன். கட்டாயம் இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த கார் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி விடுங்க. இது ஒரு கேமா? எங்க வருது? எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு கார் ஒன்று இங்க நிக்குது, அதை தான் பார்க்க போறோமா. கார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட கேபிட்டல் லீசிங் இருக்கு, நம்மளே பார்ட்னர் தான் இவர் சுரங்க. அவர் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவார் என்னது செய்யணும் சொல்லி. சென்ட்ரல் பேங்க்ல 50% தான் நாங்கள் கொடுக்கறது லீசிங் ஃபெசிலிட்டி. ஸோ அடுத்த 50% நீங்கள் போடணும். இவர் முக்கியமாக சொன்னதுன்னா கேரண்டர்ஸ் யாருமே தேவையில்லை. அதோட உங்களோட லீசிங் டாக்குமெண்டேஷன் எல்லாத்தையும் முடிச்சு உங்களோட லீசிங் ஃபெசிலிட்டி 3 ஹவரில் கொடுக்குறாங்களாம். அதோட பார்த்தா 50% நமக்கு லீசிங் ஆப்ஷன் இருக்கு. அதோட இது லீசிங் ஆயில கொடுக்கறது ஒரு லோன் ஃபெசிலிட்டியா கொடுக்குறோம். ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி இல்லை. ஸோ மேக்ஸிமம் போனால் உங்களுக்கு அந்த அடுத்த வங்கியில வந்து வர மாதிரி டாக்குமெண்டேஷன் சார்ஜஸோ ஸ்டாம்ப் டியூட்டி ஒன்றும் இல்லை. 20,000 உங்களோட மேக்ஸிமம் டாக்குமெண்டேஷன் சார்ஜே போறது. அதோட இப்போ நீங்க சொல்லுங்க அடுத்த லீசிங் கம்பெனிஸோட பார்த்தா நீங்க ஒரு 2 மில்லியன் நீங்க லோனை போட்டிருக்கீங்க, அதுல 5 லட்சம் கிடைச்சிட்டு
இப்போ அடுத்த வங்கியில் பார்த்தா அவங்க கேபிட்டல் ஒரு போர்ஷனும் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு போர்ஷன் தான் குறைக்கிறது. ஆனால் அதே கேபிட்டல் லீசிங்ல அப்படி இல்லை. ஸ்ட்ரெயிட் அவங்களோட ஃபுல் இது நீங்க போட்ட லோன் அமௌண்ட்ல 20 மில்லியன் போட்டிருக்கீங்க, நீங்க 5 லட்சம் போடுறோன்னே 1.5 மில்லியனுக்கு அடுத்த மாசம் லோன் ரீஸ்ட்ரக்சர் ஆகும். அதோட நீங்க இப்ப சொல்லாமே நீங்க 5 வருஷத்துக்கு போட்டு நீங்க அதை குயிக்கா நீங்க முடிக்கணும் சொல்லி நினைக்கிறீங்க ஒரு 3 வருஷத்துல. அப்போ உங்களோட ஃபியூச்சர் இன்ட்ரெஸ்ட் சொல்லுமே அதுல 85% அவங்க வேவ் ஆஃப் பண்றாங்க. 86 லட்சத்துக்கு உங்களுக்கு 7 பேர் போகக்கூடிய மாதிரி, அதோட சேர்த்து லக்கேஜ் எல்லாமே கொண்டு போகக்கூடிய மாதிரி புதுசா ஒரு ஆட்கள் உங்களுக்கு கார் தெரியணுமா? எங்கேயாச்சும் தருவாங்களா? இல்லையா? அந்த நிசான் கம்பெனியால இப்ப புதுசா லான்ச் பண்ணிருக்கக்கூடிய கார் எல்லாமே அந்த விலையில இருக்குது. உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாவும் பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்குது. பாக்குறதுக்கு அவ்வளவு அழகாவும் கம்ஃபர்டபுளாவும் இருக்குது. ஸோ கட்டாயம் இந்த ஆஃபரை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். ஏனென்றா டேக்ஸ் எல்லாம் கூட வந்தபடியால இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விலை இருக்காது, மாறுபடும் அப்படின்னு சொல்லி இருக்குதான். ஸோ நீங்க ரெடி கேஷ் கொடுத்து வாங்கிக்கொள்ளலாம், இல்ல லீசிங் வசதி கூட இவங்களே உங்களுக்கு செய்ததா இருந்தாலும். இது சம்பந்தமான முழு விஷயமே இந்த காணொலியில் இருக்குது. முழுமையா பார்த்துக்கொள்ளுங்க. எல்லா விஷயமுமே இந்த கார்ல இருக்குது. இப்படிப்பட்ட கார் எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த காணொலியை ஷேர் பண்ணி விடுங்க.